அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ்கேக்கு வாங்கி வச்சிருந்த நெக்லஸ், புடவை, வளையல் எல்லாமையும் கனி எடுத்து காட்டவும், அதை பார்த்த எஸ்கே, என் அண்ணன் வந்தாவே எனக்கு 10 நெக்லஸ் சமம். இதெல்லாம் வேணுமா? தேவைதானாங்கிறாங்க. அடியே, அது உங்க அண்ணன் தாண்டி ஆசாசியா வாங்கி வச்சிருக்கான். தேவையா தேவையில்லையான்னு நீ உங்க அண்ணன்கிட்டயே கேட்டுக்கோ சரியா அப்படின்னு பரணி சொல்லவும், எனக்கு எங்க அண்ணன் வந்தா அது போதுங்கிறாங்க. சரிடி, வளகாப்புக்கு எல்லாம் ரெடியாக வந்துடுவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பாக்கியம் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அங்கே எசிக்கு ஓடி வந்ததும் வாசல்ல, அத்தை நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? இதெல்லாம் நான் செய்ய மாட்டேனாங்கிறாங்க. ஏய் பரவாயில்ல, நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ வீட்டுக்குள்ளே போய் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. தடத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. எஸ்கி, என்னடி என்ன பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும். ஆமாத்த, ஒரு தடவையாவது வளகாப்புக்கு முன்னாடியே அண்ணன் ஏதாச்சும் வந்துடாதா பார்க்கணுன்னு அதுக்கு தோணலை போல இருக்கு. வந்தா எவ்வளோ நல்லா இருக்குங்கிறாங்க. வளகாப்புக்குள்ளேயே அதுக்குள்ளே ஒருக்க வருவானாடி? வளகாப்புக்கு தான் குடும்பத்தோட வந்து நிற்க போறானே, அதுக்குள்ளே என்னடி அவசரம்? இதை பாரு எஸ்கே, எவ்வளவோ வற்புறுத்தி வம்பல தான் எப்படியோ உங்க அண்ணனை பரணி சம்மதிக்க வச்சிருக்கா போல இருக்கு. எப்படியும் அவளும் சம்மதிக்க வச்சுட்டா, அவனும் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இன்னும் கொஞ்சம் நேரத்துல குடும்பத்தோட வந்து நிற்க போறாங்க, அதுக்குள்ளே என்னடி அவசரங்கிறாங்க. இல்ல, அண்ணன் வந்துருவான் பாரு, வந்திருப்பான் பாருன்னு என் மனசுக்குள்ள ஒரு பிரம்மை ஓடிக்கிட்டே இருந்தது. அதான் அண்ணன் வந்திருக்குமான்னு எட்டி பார்த்தேங்கிறாங்க. ஏண்டி, விடிஞ்சதும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல எல்லாரும் வரப்போறாங்க, அதுக்குள்ள என்னடி அவசரம் உனக்கு? அண்ணன் வரதுக்காகத்தானே நெக்லஸு புடவை எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்கிறாங்க பாக்கியம். அது பரணி கூட வாங்கியிருக்கலாம்ல, ஆனா நான் தான் அண்ணன் முகத்தையும் பார்க்கலையேங்கிறாங்க எஸ்கே. ஏய் சும்மா சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காத, நொய்யும் பேசாத, முதல்ல உள்ள போய் ரெடியாக போங்கிறாங்க. சண்முக வீட்டில் எல்லாரும் அக்கா தங்கச்சிங்க 4 பேரும் கிளம்பிட்டாங்க. அப்போ வைகுண்டமும் கிளம்பி வராங்க. போகிற வழியில் மாலையை வாங்கிக்கலாங்கிறாங்க. சரி சரி, ஆட்டோ வந்து நிற்கிது, நீங்கள் 4 பேர் அங்கே கிளம்புங்க, கலெக்டர் கூட ஒரு மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வரேங்கிறாங்க. ஏண்டா, உன் முன்னாடி தானே இந்த வளகாப்பு நடத்தணும், நீ என்ன திடீர்னு கலெக்டர் மீட்டிங் இருக்குன்னு சொல்கிற? இது எங்கேருந்து வந்தது இந்த கலெக்டர் மீட்டிங் குதிச்சிருக்குன்னு கேட்குறாங்க பரணி. ஏய் நெசமாலுமே இன்னைக்கு கலெக்டர் மீட்டிங் இருக்குடிங்கிறாங்க வீரா. நிதி பிரச்சனைனால தான் நிறைய வேலைகள் நிற்கிது. இன்னைக்கு கலெக்டர் வராங்க, அவங்க முன்னாடி நான் தான் நிறைய பேச வேண்டியது இருக்குது. நான் அவர்கிட்ட பேசினா தானே நம்மளுக்குன்னு ஒரு தொகையை ஒதுக்குவாங்கங்கிறாங்க சண்முகம். அப்போ எஸ்கி கிட்ட நாங்கள் என்னடா சொல்கிறது, நீ வரலைன்னா அவள் ரொம்ப அப்செட் ஆயிடுவாள். ஏய் பரணி, நான் இன்னும் வரமாட்டேன்னு சொல்கிறேன், கலெக்டர் மீட்டிங் முடிஞ்சதும் நான் அங்கே வந்துடுற நிற்கிறேங்கிறாங்க சண்முகம். இதா பாரு சண்முகம், நீ வரலைன்னா அவள் கையில் வளையல் கூட போட விட மாட்டாளே, அவள் பிடிவாதம் தான் உனக்குன்னு தெரியுமல்லங்கிறாங்க. அப்பா, அண்ணன் மீட்டிங்கை முடிச்சுட்டு தான் வரேன்னு சொல்லுதில்ல, அப்புறம் நம்ம புரிஞ்சுக்கணுமல்லங்கிறாங்க வீரா. சரி சரி, ஆவறது ஆகட்டும், நீ பார்த்துட்டு வா, நாங்கள் முன்னாடி கிளம்பி போகிறோங்கிறாங்க. எல்லாரும் புறப்பட்டு எஸ்கி வீட்டுக்கு வந்திருக்காங்க. எஸ்கே சிவபாலன் எல்லாரும் வந்து பார்த்துட்டு, அதோ மாமா அக்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சிவபாலன் சொல்லவும், எஸ்கி வெளியில் ஓடி வந்து பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷமா அண்ணனை எதிர்பார்க்குறாங்க எஸ்கி. கனி வாடி, ஆமாம் எல்லாரும் வந்திருக்கீங்க, எங்கள் அண்ணனை காணோம் அப்படின்னு கேட்கவும் எஸ்கி, அம்மா பொங்கிடாதடி தாயே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான், ஒரு வேலையை போயிருக்கான், வந்துடுவாங்கிறாங்க. அப்போ அண்ணன் இப்போ வரலையா அப்படின்னு எஸ்கி கேட்க, கலெக்டர் வந்திருக்காரு, மீட்டிங் முடிஞ்சதும் அண்ணன் முதல் வேலையை இங்கே தான் வந்து நிற்குங்கிறாங்க வீரா. மாமா இந்தாங்க, இந்த புடவையும் வேஷ்டி சட்டையும் அவங்களுக்கு வச்சு கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. எசிக்கி முத்துப்பண்டி 2 பேரும் வைகுண்டம் காலில் வந்து புது புடவையும் வேஷ்டியும் வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் பாக்கியத்துக்கும் புடவை எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே உங்கள் வீட்டுக்காரர் காணான்னு பரணி கேட்கவும், அவர் அவங்க அத்தைக்கு ஏதோ பணம் எடுத்து கொடுக்கணுமா, பேங்க் வரைக்கும் போயிருக்காரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க. ஆமாம், வராமல் இருந்தாவே நல்லது, இதில் கவலை வேறப்படுறாங்களாக்குங்கிறாங்க வைகுண்டம். கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. அப்போ சண்முகம் ஏதோ பதட்டமாகவே இருக்காங்க. பக்கத்தில் இருந்தவங்க கேட்குறாங்க, என்ன சண்முகம் என்னாச்சு, என்னமோ பதட்டமாகவே இருக்கீங்கிறாங்க. ஆமாம், இன்னைக்கு கலெக்டர் வரனால அதுவுமா பார்த்து இன்னைக்கு என் தங்கச்சிக்கு வேற வளகாப்பு வச்சுட்டேன், நேரம் ஆகிட்டே இருக்குதுங்கிறாங்க. அப்படின்னா போய் நம்ம அறிக்கையை முதல்ல சொல்லி வாசிச்சுட்டு நீங்கள் கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதானுங்கிறாங்க. அது முறையில வந்திருக்காரு, முறையாக அனுப்பி வச்சா தானே நல்லதுங்கிறாங்க. கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. சரி சண்முகம், உனக்கு சொன்னால் நீ மறுபடியும் கேட்க போகிறதில்ல, நீ ஒரு இஷ்டத்துக்கு கிளம்பிக்கோங்கிறாங்க. முதல்ல உடன்குடி அனுப்பி வைக்கலான்னு சொல்லி, உடன்குடி நீ வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பி முன்னாடி போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணு, நான் வந்துடுறேங்கிறாங்க. நம்ம நான் போனால் நல்லாவா இருக்கும்? சரி, இந்த ஃபைல் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு தெரியுமல்ல, நீ பார்த்து படிச்சிடுங்கிறாங்க. நான் தானே ரெடி பண்ணி வச்சேன், நான் பார்த்துக்கிறேன், நீ முன்னாடி போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டில் எஸ்கேக்கு ரத்னா வீரா இவங்க எல்லாரும் அலங்காரம் பண்ணி புடவையெல்லாம் கட்டி விட்டு ரெடி பண்ணி விடுறாங்க. சமையலெல்லாம் கூட தயாராகிடுச்சு. என்ன சாப்பாடு போட்டலாமாங்கிறாங்க. அட ஃபங்க்ஷனே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே சாப்பாடா? ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டுக்கலாங்கிறாங்க முத்துப்பாண்டியை. பார்த்ததும், அடடா எவ்வளவு அழகாக செலெக்ஷன் பண்ணி புடவை எடுத்திருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குடி உனக்கு அப்படின்னு பெருமையாக பாராட்டிட்டு இருக்காங்க. அப்போ உடன்கடி வண்டியில் வந்து இறங்குறாங்க. அதை பார்த்ததும் கேட்குறாங்க எஸ்கி, அண்ணன் வந்துருச்சு, அண்ணனோட பைக் சத்தம் தான் அப்படின்னு ஆர்வமாக எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே உடன்குடி வந்து நிற்கிறாங்க. அண்ணே, நீங்கள் தான் வந்திருக்கீங்களா, அண்ணன் வரலையான்னு கேட்குறாங்க எஸ்கி. ஏத்தா, நான் வரக்கூடாதா, உங்கள் அண்ணன் இப்போ வந்துடுவார், கலெக்டர் ஆஃபீஸில் வேற மீட்டிங் இழுத்துக்கிட்டே போகுது, ஏதாவது கடைக்கண்ணிக்கு போகணுமேனு என்னை முன்னாடியே அனுப்பிச்சி வச்சார். டாக்டர்மா ஏதாவது வாங்க வேண்டியது இருந்தால் சொல்லுங்கள், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேங்கிறாங்க உடன்குடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் வந்தால் போதுங்கிறாங்க, இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க உடன்குடி. அநேகமாக இந்நேரத்துக்கு மீட்டிங் முடிஞ்சிருக்கணும். சரி இரு, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு முத்துப்பாண்டி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே கான்ஸ்டபிள் கூப்பிட்டு கேட்கும்போது, இன்னும் மீட்டிங் முடியல, கலெக்டர் உள்ளதாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடியே, இன்னும் மீட்டிங் முடியலையா, உங்கள் அண்ணன் பேசவே ஆரம்பிக்கலையாமான்னு சொல்கிறாங்க. இன்னும்
இன்னுமா மீட்டிங் முடியல, அண்ணன் பேசவே ஆரம்பிக்கலையா, அண்ணன் இப்போதைக்கு வராதாங்கிறாங்க எஸ்கே. அடியே இன்னும் ஐயரெல்லாம் வந்து தானே ஆகணும், செய்ய வேண்டிய சங்கீதமெல்லாம் செய்யறதுக்குள்ளேயே உங்க அண்ணன் வந்துருவான், அழ ஆரம்பிக்காதடி அழாதீங்கிறாங்க. சண்முகம் பேச ஆரம்பிக்கிறாங்க. சண்முகம் கலெக்டருக்கு முன்னாடி மைக்கில் வேண்டிய கோரிக்கைகள் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. 85% எங்கள் ஊருக்காக நீங்கள் இவ்வளவு நல்லது செஞ்சாகணும், அப்படி செஞ்சால் தான் எங்கள் கிராமமும் மாவட்டமும் நல்லா இருக்கும்னு தாராளமாக நிதி உதவி ஒதுக்கி நான் வசதி செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க கலெக்டர். ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாமையே நீங்கள் இந்த அளவுக்கு வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய பணத்தை நான் ஒதுக்குறேன். கூடிய சீக்கிரம் பணம் உங்கள் கைக்கு வந்து சேருன்னு சொல்கிறாங்க கலெக்டர். ரொம்ப நன்றிங்க ஐயான்னு சொல்லி சண்முகத்தை பாராட்டுறாங்க கலெக்டர். பேசி முடிச்சதும் கலெக்டர் கிட்ட குசுகுசுன்னு சொல்கிறாங்க சண்முகம். ஐயா கிட்ட ஒரு வேண்டுகோள், என் தங்கச்சிக்கு இன்னைக்கு வளகாப்பு நடந்துட்டு இருக்குது, கரெக்ட் டைமுக்கு நான் போயாகணும், நான் போயிட்டு வரேன், நீங்கள் சம்மதிச்சா நான் போகிறேங்கிறாங்க. அப்படியா, சந்தோஷமான விஷயம், சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கலெக்டர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம், பறந்தடிச்சு தங்கச்சியோட வளகாப்பை பார்க்கறதுக்காக ஓடுறாங்க. வீட்டுக்கு ஐயர் வந்துடுறாங்க. வந்ததும் ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்குறாங்க. எங்கள் அண்ணன் வந்துடட்டும், அப்புறமா ஆரம்பிச்சுக்கலாங்கிறாங்க எஸ்கே. நல்ல நேரத்தில் சண்முகமும் வரல, இவங்க அப்பாவையும் காணுமேங்கிறாங்க. ஆமாம், அவர் நல்ல நேரத்தில் தான் அவருக்கு கிறுக்கு பிடிக்கும். டே சிவபாலா, நீ வேணும் பேங்க் வரைக்கும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாவேங்கிறாங்க. இல்லை ஏன் பேங்க் வரைக்கும் போகணும், ஃபோன் பண்ணி பார்க்குறேங்கிறாங்க சிவபாலா. சவுந்தர பாண்டி வீட்டுக்கு வெளியவே இருந்துக்கிட்டு, அடடா என்னடா ஒத்த ஓட்டி எனக்கெல்லாம் நீ கால் பண்ணியிருக்கேங்கிறாங்க. ஆமாம், ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது, நீங்கள் இருக்க வேண்டாமா, அதான் கூப்பிட்டேங்கிறாங்க. இதோ வந்துட்டேன் பாருன்னு வந்து நிற்கிறாங்க. சொல்கிறாங்க ஐயரு. அடடா ஐயரே, நீங்கள் தான் வந்திருக்கீங்களா, ஆற அமர வாழ்த்து சொல்லி நல்லா ஆரம்பிங்க சரியாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. எங்கள் அண்ணன் வந்துட்டோம், அதுக்கப்புறமா ஆரம்பிச்சுக்கலான்னு எஸ்கியும் மறுபடியும் சொல்கிறாங்க. ஆமாம், அவள் வரலன்னு தான் குறைச்சலுங்கிறாங்க பாண்டியம்மா. என்னடா இது இப்படி சொல்லுதுன்னு எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ வந்துடுவான், எல்லாம் ரெடியாக தான் இருக்குது, வந்துடுவான், வெயிட் பண்ணலாங்கிறாங்க பாக்கியம். என்னல சவுந்தரம், எல்லாம் ரெடியாக இருக்குது, சண்முக பையன் வேறு வந்துடுவான் போல இருக்குது, வளகாப்பு நடந்துருமா? அக்கா, நானும் அவள் வரட்டுன்னு தானே எதிர்பார்க்குறேன், அவள் வரட்டும், அப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பாரு, இங்கேருந்து எல்லாரும் அழுதுகிட்டு போகிற மாதிரி பண்ண வைக்க போகிறேன் பாருங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அப்படி செய்யுங்கிறாங்க பாண்டிமா. நாளை ஆகிட்டே இருக்குது, ஆரம்பித்தா நல்லா இருக்குங்கிறாங்க ஐயரு. சண்முகம் பிரசிடண்டாக இருக்கான், கலெக்டர் மீட்டிங்கில் வேறு இருக்கான், அவள் வந்து தான் ஆரம்பிக்கணும், கொஞ்சம் பொறுங்கிறாங்க முத்துப்பாண்டி. இன்னும் வரக்கணுமே உடன்குடி, நீ எதுக்கு ஒரு ஃபோன் போடுங்கிறாங்க. மீட்டிங்கு நடுவில் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டானே, என்ன செய்யறதுங்கிறாங்க. போடு, என்ன இருந்தால் வரான்னு கேட்கலாங்கிறாங்க. சரின்ட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. உடன்குடி ஃபோன் எடுக்கலப்பா, மீட்டிங்கில் தான் இருப்போம் போல இருக்குங்கிறாங்க. இந்த நேரத்துக்கெல்லாம் மீட்டிங் முடிச்சிருக்கணும், கலெக்டர் ஆளுங்கொலையில் போய் தண்ணி டேங்கை திறந்து வைக்கிறதுக்கு இந்த டைமுக்கு போகணும் இருக்க, இன்னும் மீட்டிங் முடியாத இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படிங்கவும். சரி, கான்ஸ்டபிள் தான் அங்கே இருக்காருல்ல, அவருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கிறாங்க பரணி. முத்துப்பாண்டி கான்ஸ்டபிளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. கான்ஸ்டபிள் ஃபோனை அட்டன் பண்ணி, ஐயா நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், மீட்டிங் முடிஞ்சு 10 நிமிஷம் ஆச்சுங்கிறாங்க, நான் இப்போ ஸ்டேஷனுக்கு போயிடுறேங்கிறாங்க. அப்போ சண்முகம் வந்துட்டானாங்கிறாங்க, அவரும் கிளம்பி 10 நிமிஷம் ஆச்சுங்கிறாங்க. அப்பாடா, எப்பயோ கிளம்பி வந்துட்டான்ல, இப்போ வந்துடுவான் கொஞ்சம் நேரத்துலன்ட்டு முத்துப்பாண்டி பெருமூச்சு விடுறாங்க. அப்பாடா, சண்முகம் கிளம்பி வந்துட்டு இருக்கானா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்கிறாங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. சண்முகத்தோட ஃபோன் எடுக்கவே இல்லை. எல்லாரும் டென்ஷனாக இருக்காங்க. அப்போ எசிக்கு என்ன இன்னுமா அண்ணன் வருது அப்படின்னு பார்க்க அங்கே பரணியும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஏனும் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறானேங்கிறாங்க. சவுந்தரபாண்டி சும்மா இருப்பாரா, ஏதாவது ஒரு கூட்டு பண்ணணுமே. ஏ பரணி, உன் புருஷன் அந்த வெறும்பையன் இந்த வளகாப்புக்கு வரமாட்டான், அவன் வேண்டாம் வெறுப்பாத்தானே இந்த வளகாப்பையே ஏற்பாடு பண்ணியிருக்கான், அவன் வருவான்னு எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அப்பா நீங்கள் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவன் விருப்பப்பட்டு தான் இந்த வளகாப்பையே ஏற்பாடு பண்ணனான், அவன் ஏதோ டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டான்னு இருக்கிறேன். பாண்டி, நீ கூப்பிட்டு கேளு, நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு, நல்ல நேரத்தில் வளகாப்பையெல்லாம் ஆரம்பிச்சிடணும்னு சொல்கிறாங்க ஐயரு. சரி, இன்னும் ஒரே ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாரு பரணிங்கிறாங்க. பரணி சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது, இவ்வளவு நேரமாக ரிங் போய்கிட்டே இருக்கு, இப்போ சுவிட்ச் ஆஃப்னு வருது. எல்லாரும் என்னமோ என்னோட வாய் அடைச்சிங்க, அவன் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானா என்ன அர்த்தம்? அவன் விருப்பம் இல்லாத இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலைன்னு அர்த்தங்கிறாங்க சவுந்தரபாண்டி. விருப்பம் இல்லாதனால தான் கலெக்டர் மீட்டிங்கு அப்படி இப்படின்னு சொல்லி காது குத்திட்டு இருந்திருக்கான். அவன் வராமல் இருக்கணுங்கிறக்காகத்தான் உங்க எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு அவன் மற்றபடி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டான். இல்லை அப்படியெல்லாம் இருக்காது, எங்கள் அண்ணன் கண்டிப்பாக வந்துருங்கிறாங்க எஸ்கே. ஆமாம், கிழிச்சான் பாட்டியெல்லாம், இவ்வளவு நேரம் எல்லாரும் வெயிட் பண்ணுறோம், உங்கள் அண்ணன் வந்து நிற்கிறானுங்கிறாங்க. எஸ்கே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்பா எதுக்குப்பா வாயும் வயிறுமா இருக்கிறவள கண்கலங்க வைக்கிறீங்க? சண்முகம் இப்போ வந்துருவான் பாருங்கிறாங்க பரணி. இல்லை பரணி, ஏன் தம்பி எதுக்குள்ள சும்மா இருக்கணும், இங்கே இம்புட்டு பேரை காக்க வச்சு போட்டு இம்புட்டு இருக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸ், வரேன்னு சொன்னவன் இன்னுமா வராமல் இருப்பான்? பொடி நடையா வந்திருந்தா கூட இந்நேரம் வந்து சேர்ந்துருக்கலாம், இவ்வளவு நேரம் ஆகியும் வரலைன்னா என்ன அர்த்தம்? இப்போ போன வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான், இப்போ கூட உனக்கு புரியல? அத்தை, நீ பேசுனதெல்லாம் போதும், தேவையில்லாமல் நீ தலையிடாதவும் வேலை என்னமோ அதை பாருங்கிறாங்க பரணி. அப்போ நான் தலையிடாமல் வேற யாரடி பேசுவா? சரி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா பேசாமல் நிற்கிறாங்க. உடன்குடி என்ன, நீங்கள் போய் அதை என்னென்னு பார்த்துட்டு வாங்கங்கிறாங்க பரணி. பாலா நீயும் போடாங்கிறாங்க. ஐயர் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இன்னும் 20 நிமிஷம் தான் நல்ல நேரம் இருக்குது, அது முடியிருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிடணும், நல்ல நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் செஞ்சால் அது நல்லதுக்குள்ள நான் சொல்லிட்டேங்கிறாங்க ஐயர். இல்லை எங்கள் அண்ணன் எந்த நேரம் வந்தாலும் சரி செஞ்சிடலாங்கிறாங்க எஸ்கி. இன்னும் அண்ணனை காணுமேனு அழுக ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குடி
இப்ப அழுகுற? உங்க அண்ணன் இப்ப வந்துருவான். அழுகாத, டென்ஷன் ஆகாதேன்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இசைக்கு முடிஞ்ச வரைக்கும் அழுகைய நிறுத்தி கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாங்க. சிவபாலன், உடன்குடி 2 பேரும் சரி வாங்க போய் பார்த்துட்டு வரலான்னு போனவங்க திரும்பி வர்றாங்க. என்னடா ஒத்த ஓட்டி, என்ன தனியா வந்திருக்கீங்க? அவன் எங்கேன்னு கேட்கவும், மச்சான எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே காணாங்கறாங்க சிவபாலன். பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, அவன் புத்தியை காட்டிட்டானல. ஏல வளர்ந்து கட்டவனே, நான் சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? இப்ப கடைசியில அவன் புத்தி என்னங்கறத காட்டிட்டான். இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? அவனுக்கு நம்ம வீட்டுக்கு வர இஷ்டம் இல்ல. தங்கச்சி வளகாப்ப விட இங்க வரக்கூடாதுன்னு அவன் வேற எங்கேயோ கிளம்பிட்டான். அது உங்களுக்கு எல்லாம் புரியுதா அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்கும்போது எசிக்கு நேரம் ஆத்திரத்தையும் கோபத்தையும் அடக்க முடியாம எல்லாரும் இங்க இருந்து போங்க போங்கன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலறாங்க. எல்லாரும் அங்க இருந்து அழுகையோட வெளியில கிளம்பி போயிடுறாங்க. அப்பங்க நைட்டு சண்முகம் வளையலோட வந்து பாக்குறாங்க. பார்த்ததும் கையில வளையல் எல்லாம் போட்டுட்டு, எஸ்கி யார் என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்காட்டாலும் நீ இந்த அண்ணனை புரிஞ்சுக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வளகாப்பு வளையல எல்லாம் போட்டு விடுறாங்க. எஸ்கி தூங்கி எழுந்திரிச்சு பாக்குறாங்க. வளையல இருக்கிறத பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. அப்ப என் அண்ணன் வந்ததா, நீங்களே யாராவது போட்டு விட்டீங்களான்னு கேக்குறாங்க. அது எஸ்கி என்னென்ன பேசுற, சண்முகம் தான் வந்திருக்கான். ஆனா சண்முகம் ஏன் இப்படி வந்தான்னு தெரியலையே, நேரத்துக்கு வர முடியாம அவனுக்கு என்ன பிரச்சனையாச்சுன்னே தெரியலையே. சரி பரணிக்கு ஒரு போன் பண்ணுங்கிறாங்க. பரணிக்கு போன் பண்ணதுமே பரணி போன் பண்ணி சொல்றாங்க, ஆமாடி உங்க அண்ணன் வந்துட்டானே, ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்கான், ஆனா எந்த நேரத்துல வந்தானே எங்களுக்கு தெரியலங்கிறாங்க. பரணி ஏதோ ஒரு நேரத்துல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், வந்து எஸ்கி கையில வலையில போட்டுட்டு போயிருக்காங்கிறாங்க. இதை கேட்டதும் பரணி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சண்முகம் அங்க வந்தானா, இரு கேட்கறேன்னு சொல்லிட்டு, டே என்னடா ஆச்சு, ஏன்டா உன்னால அந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியல, காரணத்தை சொல்லு, ரொம்ப லேட் ஆகி வந்தேன், உனக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் காத்திருந்தா தெரியுமா, ஆனா நீ வராம வளகாப்பே நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டா. அப்புறம் நடந்ததெல்லாம் தான் உனக்கு தெரியுமே, ஏன் அவ்வளவு லேட் ஆச்சு அப்படின்னு கேட்கும். சொன்ன காரணத்தை கேட்டதும் குடும்பமே அதிர்ச்சி அடைஞ்சு நிக்குது. என்ன சொன்னாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.